நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனல் மூலிமா நம்ம பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கான முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதை எப்படி சூஸ் பண்ணுறது, அதோட என்ட்ரி லெவல் என்ன, அதோட எக்ஸாக்ட் டார்கெட் என்ன, எக்ஸாக்ட் சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்றத நம்ம சேனல் மூலிமா வீடியோஸ் யூடியூப் வீடியோலையும் சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி அதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட்டு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் யாருக்கா ஓப்பன் பண்ணோன்னா இந்த லிங்க்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் 102 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட மிகவும் நல்ல ஒரு மேஜிக் லெவல், அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் தந்துட்டுருக்கோம். இது ரொம்ப அக்யூரஸியாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட இந்த என்ட்ரி ப்ரைஸ் வரும்போது நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா கால் ஆர் புட் ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி அட் த மணியில் மார்க்கெட் இருக்கும்போது அதோட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் 50-500 மார்க்கெட் இருக்குது அப்படின்னா கால் சைடில் மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா 50-400 50-300 நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் போயிட்டுருக்கான் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50-800 இருக்கான் அப்படின்னா, ஸோ நீங்கள் 50-900 இல்லைனா 51,000 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப பவர்ஃபுல் இம்பேக்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம 15 மினிட்ஸ் ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனோட சார்ட் லெவலில். ஸோ பாருங்கள், மார்க்கெட் இப்போ 50,372 முடிச்சிருக்காங்க. இதுலேருந்து மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணணும். அதாவது 50,558 பிரேக் பண்ணி அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைன்னா மார்க்கெட் அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகி இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுக நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுந்துருவோம். அதனால் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த 50,558 இல்லை 50,600 பிரேக் பண்ணதுக்கப்புறம் சேஃப் ட்ரேடர்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். சேஃப் ட்ரேடர் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 50,608க்கு அப்புறம் சஸ்டைன் ஒன்லி. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு லைவ்லேயே நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ 50,610 பிரேக் பண்ணி அவன் சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இது தெளிவாக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்து கவனமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ அதுக்கு மேலே 50,600 மேலே சஸ்டெயின் ஆகிட்டோம் அப்படின்னா 50,800. ஸோ இது சின்ன கேப் ஃபில்லிங் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஜோனை கேப் ஃபில்லிங்காக திரும்ப கண்டிப்பாக வருவான். சாரி, அது 51,800. ஓகே, 50,927 51,048. இந்த பிஎஸ்ஒய் நம்பர் சைக்காலஜிக்கல் லெவலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒன்லி ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் செக்ஷனாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிஎஸ்ஐ நம்பர் நீங்கள் எப்போவுமே 500 1000 லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ 50,000க்கு மேலே 51,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா 50,179 51,355 51,500 51,544. ஸோ இதெல்லாம் அப்சைட் லெவல்ஸு. 51,708 51,800. ஸோ இதெல்லாம் அப்சைட் லெவல்ஸு. ஸோ இவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் புல்லிஷாக க்ளோஸ் வைக்கிற 608க்கு மேலே அப்படின்னா கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கைஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் இந்த ஜோனில் கன்சல்டேஷன் ஜோன்லேயே இருக்கான் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி நல்ல மொமெண்டம் தந்துட்டான். ஆனால் நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோனில் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் டிகே பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் டவுன் சைடில் தரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே கீழே வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இந்த 50,100 100லேருந்து இந்த 49,900 வரைக்குமே சப்போர்ட் ஜோன் தான். அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கவங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஸ்ட்ராங்கான
ஒரு டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து கீழே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டிமாண்ட் ஜோனில் அங்கேருந்து ரிவர்சல் எடுத்துருவாங்க. சரிங்களா? இன்றைக்கி எப்படி மார்க்கெட் வந்து கரெக்டாக சாலிடாக 2 கேண்டில் கீழே விழுகிற மாதிரி விழுந்து கரெக்டாக இந்த டிமாண்ட் ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். அதுவும் வந்து புல் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான கேண்டில்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இங்கே தந்துருப்பான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கேண்டில். சரிங்களா? 1:15க்கு ஒரு டைமிங்கும் இந்த 11:30க்கும் ஒரு கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக தந்திருப்பான். மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கேண்டிலும் நல்ல ஸ்ட்ராங்காக கீழே வந்திருப்பான் 12:45க்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் நெகட்டிவ் ப்ரெஷரில் தான் இருக்குது. இந்த ரஷ்யா அண்ட் உக்ரைன் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆகும். ஸோ அதானியோட ஒரு சில இஷ்யூஸும் வந்து பெரிய ஹையஸ்ட் லெவலில் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நிஃப்டி 50ல் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 விழுகும்போது ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுலேயும் பேங்க் செக்டர்ஸ்லாம் வந்து இன்வால்வ்டு நிஃப்டி 50ல். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எஸ்பிஐ இருக்குது, HDFC இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான இதெல்லாம் வந்து கீழே விழுக்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராங்காக கீழே விழுவாங்க. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ சேஃப் ட்ரேடர்ஸ் நம்ம பிஇபி லெவலில் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து டே சார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து டே டைமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லெவல்ஸ் வந்து அப் சைடில் அப் டு வந்து 52,800 வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த பெண்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணுவாங்க அப்கமிங் வீக்ஸில். ஸோ அதுக்கான லெவல்ஸ் தான் இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க டே சார்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிள் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப இம்பேக்டடான லெவலு. இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்தால் திரும்பவும் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே நிற்கிறான். ஸோ இன்னும் கீழே தான் இருக்கான். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை வந்து 50,500 பிரேக் பண்ணி மேலே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா மட்டும்தான் டே கேண்டில். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லைனா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த லெவல்ஸ் வேணுங்கிறவங்க, அதாவது இது வந்து உடனே நடக்காது, அப்கமிங் வீக்ஸ் அதுக்கான சார்ட்டு. இதை நீங்கள் வந்து ஃபிபனாச்சி வந்து இங்கேருந்து இங்கே இப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். ஸோ இது வந்து அப் சைடு வேணும் அப்படின்னா ஸோ இந்த 2 கேண்டில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அப் சைட் லெவல் கிடைச்சிரும். டவுன் சைடு வேணும் அப்படின்னா ஸோ இந்த லெவலில் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெட் கேண்டிலும் இந்த க்ரீன் கேண்டிலும் வச்சிங்கன்னா டவுன் சைட் லெவலில் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நீங்கள் வந்து பாருங்கள் NSE சார்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து பாருங்கள் நாளைக்கு என்னெல்லாம் ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்குன்னா 50,000 புட் ஆப்ஷனு, 50,500, 51,000, 50,200, 300. ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 50,372. ஸோ 50,300 ஃபஸ்ட் வந்து காம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அந்த சைடில் மார்க்கெட் மூவ் எடுப்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,500 வந்து இன்வால்வ் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்தந்த லெவல்ஸை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதுவுமே இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பிஇபி லெவலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு இதுதான் என்ட்ரி ப்ரைஸ். எப்போ மார்க்கெட் அந்த ப்ரைஸை வந்து டச் பண்ணுறானோ அந்த பிஇபி லெவலில் லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அந்தந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் ட்ரெயில் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஸ்டாப் லாஸை உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பேக்டாக இருக்கக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 கால் ஆர் புட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ட்ரி வந்து 476, டார்கெட் வந்து 534, 560, 661, 763, 813, 838. இதுக்கான சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 429, 376, 294, 254, 233. ஸோ இந்த 50,000, 50,100, 50,200, 50,300. ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்டடாக இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமன், குவைத்திலிருந்து உங்கள் ராமன். ஸோ உங்களோட பேராதவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.